அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ராசாவின் காரை முழுமையாக சோதனையிடாத பறக்கும் படை அதிகாரி தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அதிகாரி கீதா சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். ராசாவுடைய காரை முழுமையாக சோதனையிடாத பறக்கும் படை அதிகாரி கீதா சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அனிஷ் இணைஞ்சிருக்கிறீங்க. முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 25/3/2024 அன்று தேர்தல் பறக்கும் படையினரால் திமுக வேட்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராசாவின் வாகனமானது சோதனை நடைபெற்றது. இந்த சோதனையின் வீடியோவானது வெளிவந்த நிலையில் அவருடைய வாகனத்தை சரியாக சோதனை செய்யவில்லை என்று தொடர்ந்து ஊடகங்கள் குற்றம் சாட்டி இருந்தன. இந்த நிலையில் முறையாக அவருடைய வாகனம் சோதனை செய்யவில்லை என்று மாவட்ட ஆட்சியருக்கும் இந்த தகவலானது சென்றது. இதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான அருணா அவர்கள் தலைமையிலான குழு இன்று விசாரணை மேற்கொண்டதில் முறையாக வாகன பரிசோதனை மேற்கொள்ளவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 134 கீழ் மேற்கண்ட நபர் திருமதி கீதா என்பவர் 30/4/2024 அதாவது இன்று முதல் தற்காலிக பணியிடம் நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான அருணா அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். ராசாவின் காரை முழுமையாக சோதனையிடாத அதிகாரி தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்கினீர்கள் அனிஷ். தொடர்ந்து இந்த சம்பவம் எப்படி வெளிச்சத்திற்கு வந்தது? முழு விவரம். அதாவது இவருடைய ராசாவின் வாகனம் பரிசோதனை செய்யப்பட்ட வீடியோவானது கடந்த 2 தினங்களுக்கு முன்புதான் வெளியே வந்தது. இந்த வீடியோவானது தொடர்ந்து சமூக வலைதளங்களிலும் மேலும் செய்தி தொலைக்காட்சிகளிலும் தொடர்ந்து வெளியே வந்தது. அப்பொழுது இந்த வாகன சோதனையின் போது சுற்றுலாத்துறை அமைச்சரும் மற்றும் மாவட்ட செயலாளர் முபாரக்கும் அந்த இடத்தில் இருந்தனர். இதனால் அந்த அந்த அலுவலரானவர் சரியானபடி விசாரணை செய்யவில்லை என்று குற்றச்சாட்டு தொடர்ந்து எழுந்த வண்ணம் இருந்தது. மேலும் இதை குறித்த வீடியோவானது சமூக வலைதளங்களில் தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருந்தது. தற்பொழுது இந்த வீடியோவானது மாவட்ட ஆட்சியரின் நேராக கொண்டு செல்லப்பட்டுள்ளதால் மாவட்ட ஆட்சியர் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு தற்பொழுது இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளார். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி அனீஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.